இன்று நாம் காண இருப்பது தென்காசி தோரணமலை முருகன் சுவாமி கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே, வாருங்கள். இடம் மற்றும் பெயர்: தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சுமார் 800 அடி உயரத்தில் உள்ளது. இம்மலையினை ஆரம்பத்தில் வாரணமலை, பின்னர் தோரணமலை என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் அது யானையைப் போன்ற தோற்றத்தை கொண்டதாகும். புராணம் மற்றும் தொன்மை சிறப்புகள்: பிரசித்த முனிவர் அகத்தியர் மற்றும் அவரது சீடர் தேரையர் இங்கு தவம் செய்து ஆயிரக்கணக்கான சித்த மூலிகைகள் ஆராய்ந்ததாக பல்வேறு வாசகங்கள் குறிப்பிடுகின்றன. மன்னன் காசிவர்மன் தலைவலி தீர்க்க அகத்தியர் கபால அறுவை வைத்தியம் செய்ததாகவும் சித்தர் தேரையரின் ஜீவசமாதி இங்கே அமைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் சித்தர்கள் மருத்துவ கூடங்கள் நடத்தி மருத்துவங்களையும் கற்றதாக கூறப்படுகிறது. பாதை மற்றும் கோவில் கட்டமைப்பு: உச்சிக்கு 1193 படிகள் ஏறிச் செல்ல வேண்டும். வழியில் 6 இடங்களில் ஓய்வு மண்டபங்கள் அமைந்துள்ளன. கோவிலில் 64 நீர் சுனைகள். அவன் நீர் முக்கியமாக முருகப்பெருமானுக்கு தினசரி அபிஷேகம் அளிக்க பயன்படுகிறது. குகைக்குள் மூலவர் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார். லோக்கல் தமிழ் கூட்டல் 5 டெய்லி தந்தி கூட்டல் 5 மாலாய்முல கூட்டல் 5. வழிபாட்டு முறைகள், விழாக்கள் மற்றும் சமூக பங்கு. வழிபாடு: தினசரி காலை மாலை அபிஷேகம், அபிவகாரம், வேல் பூஜை நடைபெறும். மாதக் கடைசி வெள்ளிக்கிழமை வருண கலச பூஜை விவசாயிகள் வாழ்வறிவு நன்மை பெற நடத்தப்படுகிறது. முக்கிய விழாக்கள்: தைப்பூசம், கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம், கார்த்திகை தீபம், கிரிவலம். தைப்பூச நாளில் பக்தர்களால் கவடி ஏற்றம், திருக்கல்யாணம் மற்றும் பல தொண்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும். தமிழ் புத்தாண்டு தினமும் விவசாயிகளுக்கான சிறப்பு பூஜையும் நிகழ்கிறது. சமூக சேவை: அன்னதானம், மருத்துவ முகாம்கள், கல்வி உதவிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் குறித்த உதவிகள் நடக்கும். ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் பலன்கள்: இக்கோவில் வழிபடுவதால் மன நிம்மதி, சுத்திவு, நோய் தீர்வு, திருமண தடை அகற்று, கல்வி முன்னேற்றம், புத்திர பாக்கியம் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என்று பலர் அனுபவித்துள்ளனர். திருச்செந்தூர் முருகனுக்கு ஒத்த பலன் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. முருகனின் நாமத்தை துதிப்போம் வாருங்கள். தோரணமலை தவமிருந்த சுவாமி போற்றி. கந்த சஷ்டி காணும் கருணாநிதி முருகா போற்றி. சித்தர்களின் சேருமிடம் ஆன சிவபாலா போற்றி. மயில்மேல் எழுந்தருளும் மாசிலா முருகா போற்றி. அகத்திய முனிவரால் ஆராதிக்க பெற்றவா போற்றி. யானை வடிவ மலைமேல் ஏறி வீற்றிருந்தவா போற்றி. 1193 படிகள் ஏறி தரிசிக்கும் தெய்வமே போற்றி. தைப்பூசத்தில் திகழும் திருநிலையோனே போற்றி. நவமணி வேளாலே நவக்கனியும் அருள்பவா போற்றி. 64 தீர்த்தங்கள் புனிதம் தரும் பெருமாளே போற்றி. கங்கை போன்ற களங்கமற்ற கருணையே போற்றி. பக்தர்களின் பிரார்த்தனையில் பதிலளிக்கும் பதியே போற்றி. சூரனை சுட்ட சுடர்முருகா போற்றி. தோரணமலை உச்சியில் தவமிருக்கும் தெய்வமே போற்றி. அருள் ஒளி வழங்கும் ஆனந்த வடிவமே போற்றி. அருள் ஒளி வழங்கும் ஆனந்த வடிவமே போற்றி. மனநிம்மதி தரும் மன்னவனே போற்றி. பவத்தை போக்கும் பரிசுத்த பரம்பொருளே போற்றி. வள்ளி தெய்வானையர் இல்லா வியப்பான வடிவமே போற்றி. திருமறைகளில் புகழ்ந்த திருஅருளோனே போற்றி. சித்தர்களால் செப்பப்படும் சிவசம்புவே போற்றி. அருணகிரிநாதரால் அன்புடன் வணங்கப்பட்டவா போற்றி. சுந்தர வடிவில் தூய்மை வழங்கும் சுவாமியே போற்றி. வனத்தில் தவமிருந்து வரம் அளித்த வள்ளலே போற்றி. பூமிக்கு நன்மை செய்யும் புனித கந்தா போற்றி. தோரணமலை புகழ் பரப்பும் தொன்மை தெய்வமே போற்றி. மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறியன மதுவேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.